So hi guys, welcome back again. In the previous video, I just tell you what is intern and its basic ideas. In this video, I just try to elaborate it. In the previous video, I just explained you internship is just like a training. So you have to work for the project of a company. So the company provide the stipend for you and there is an opportunity for you to get the PPO, that is pre-placement offer. These are the important things in the internship project. ஸோ இப்போ அந்த இன்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிளியர் செவரல் ப்ராசஸ். ஏன் இதை ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி இன்னொரு ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து இதை ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னா பிபிடி, ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக். அதுதான் வந்து இந்த இன்டர்னில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். So the company concerned person will come to our college campus and explain about their company. Mostly it will be happened in CUIC. So they told what are the technologies they had used and their customers who are all their customers of the particular company. இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. After that they elaborated the compensation which they provided to the employees. Compensation என்னன்னு கொடுப்பாங்க. Compensation is nothing but the salary package they provided to the employees, and after that they explain what are the benefits which they provided to their employees. அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன ஒரு யூனிக் பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கம்பெனி கொடுக்குறான் அப்படிங்கிறத வந்து they explained in the PPT. இந்த PPTயோட எண்டில் they just tell you what are the different technical rounds which is conducted consecutively followed by that. They conducted several technical rounds after the PPT in order to filter the candidates. Right person at the right place ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ரைட் பர்சனை அந்த பர்டிகுலர் பொசிஷன் ஃபார் த இன்டர்ன் எடுக்கிறதுக்காக வந்து they just conducted several technical rounds. இந்த PPT முடிஞ்சோன்னா several technical rounds வந்து அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட். இந்த ஆன்லைன் டெஸ்ட் மோஸ்ட்லி எதில் கண்டக்ட் பண்ணுவான் அப்படின்னா ஹேக்கர் ரேங்க். இப்போ மெட்டல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, குபின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதே மாதிரி கொக்கும்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் மோஸ்ட்லி கண்டக்ட் பண்ணுறது வந்து ஹேக்கர் ரேங்க் தான். ஸோ யூ மஸ்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இன் ஹேக்கர் ரேங்க். இது வந்து ஒரு மெண்டேட்ரி திங். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஹேக்கர் ரேங்கோட லிங்க் தரேன். அந்த லிங்க்ல போயிட்டு ஜஸ்ட் யூ கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட். டெவலப்பர் லாகின்குள்ள போகணும். ஸோ டெவலப்பர் லாகின்குள்ள போயிட்டு ஜஸ்ட் சைன் அப் அண்ட் கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட். ஆஃப்டர் கிரியேட்டிங் யுவர் ஓன் அக்கௌண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் செவரல் டேப்ஸ். ப்ராக்டிஸ், காம்பீட், இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் வந்து உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆல்சோ லீடர் போர்டுங்கிறது வந்து இந்த ஹேக்கர் ரேங்க்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணவங்களோட அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்னுக்கு வந்து அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணவும் நீ வந்து இந்த ஹேக்கர் ரேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேக்கர் ரேங்க்ல அந்த ப்ராக்டிஸ் டேப் கூட போனேன் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see a lot of questions under different categories like data structures and SQL இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராப்ளம் சால்விங் ஆகட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல உனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது வந்து அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதுவும் வந்து கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாட் ஆர் த சைட்ஸ் யூ ஹாவ் டு ரெஃபர் டு கிளியர் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்றதுக்கு நீ என்னென்ன சைட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ரெஃபர் பண்ணி இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சைட் வந்து Geeks for Geeks, இந்த செகண்ட் சைட் வந்து லீட் கோட். இந்த ரெண்டு சைட் வந்து நீ கண்டிப்பா ரெஃபர் பண்ணியிருக்கணும். அந்த சைட்டோட லிங்க்கும் வந்து நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து போட்டுறேன். ஸோ Geeks for Geeksல எங்க போய் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் கம்பெனி கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்படியே போக வேண்டாம். ஸோ அப்போ எந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா Geeks for Geeksல மஸ்ட் டூ கோடிங் கொஸ்டின் ஒரு டாபிக் இருக்கும். அந்த மஸ்ட் டூ கோடிங் கொஸ்டின்கிற டாபிக் கீழே உனக்கு வந்து செவரல் கொஸ்டின்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீ வந்து கோத்ரூ பண்ணியிருக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கோத்ரூ பண்ணியிருந்தாலே யூ மஸ்ட் கெட் அன் இன்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்குவேன். பிகாஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி லீட் கோடுங்கிற சைட்லேயே வந்து
அரேஸ் இல்ல ஸ்ட்ரிங்ஸ், லிங்க் லிஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீ வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த லீட் கோடுங்கிற சைட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு கொக்யூம்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்து அந்த லீட் கோடுங்கிற சைட் வந்து ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ இப்போ கொக்யூம்ஸ்ல வந்து உனக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணா அப்படின்னா நீ லீட் கோட்ல வந்து சால்வ் பண்ணி பார்த்திருந்த அப்படின்னாலே வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உனக்கு அந்த ஃபியர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வராது. ஸோ இந்த மஸ்ட் டூ கோடிங் கொஸ்டின்லேயே வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா கவர் பண்ணும் அப்படின்னா அரே, ஸ்ட்ரிங்ஸ், லிங்க்டு லிஸ்ட், இந்த 3 டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் மஸ்ட் டூ கோடிங் கொஸ்டின்ல வந்து பார்த்துருக்கணும். அதுல லிங்க்டு லிஸ்ட் எல்லாமே வந்து உன்னோட ஓன் வேலை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ ஆல் நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அரே அண்ட் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட் வந்து சீக்வன்ஸா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அரே வந்து நம்ம ரேண்டமா ஆக்சஸ் பண்ணலாம் யூசிங் தட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதும் இந்த நாலேஜ் வந்து ரொம்ப வந்து எசென்ஷியல். அதே மாதிரி அரே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த ப்ராப்ளமை எப்படி ஆப்டிமமா சால்வ் பண்றோம், அந்த கார்னர் கேஸ் 13 கேஸ் இருக்குன்னா அந்த 13 கேஸ் வந்து எப்படி ஃபுல்லா சால்வ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்றது அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமா ஒரு மேக்சிமம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒன்லி கோடிங் கொஸ்டின் மட்டும்தான் இருக்குமா, 3 to 4 கோடிங் கொஸ்டின் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா மேபி சம் கம்பெனிஸ்ல வந்து யூ கேன் ஹாவ் ஆப்டிடியூட் ஆல்சோ. இப்போ ஆப்டிடியூட்னு என்னென்ன இருக்குன்னா மேத் ஆப்டிடியூட் இருக்கும், தென் யூ கேன் ஹாவ் வெர்பல் இங்கிலீஷ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் கிராமர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அண்ட் ரீட் த காம்ப்ரஹென்ஷன் அண்ட் ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆஃப்டர் த கிராமிங் கொஸ்டினும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஃப் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கவும் உனக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் ஹாவ் ஒன்லி கோடிங் கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டெஸ்ட்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒன்லி கோடிங் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கோடிங் கொஸ்டின் கிளியர் பண்றதுக்கு ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹாவ் டு ரெஃபர் போத் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அண்ட் லீட் கோட். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துட்டு அதை ஃபுல்லா சால்வ் பண்ணணுமா இல்லை பார்ஷியலா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இன்னொரு கொஸ்டின் போகணுமா அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இஃப் யூ சால்வ் அ கொஸ்டின் கம்ப்ளீட்லி யூ கெட் அ சான்ஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கொஸ்டின் ஃபுல்லா சால்வ் பண்ணி அதுல இருக்கிற எல்லா டெஸ்ட் கேஸ் வந்து உனக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவே வந்து ஒரு கொஸ்டின் பாதி சால்வ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் பாதி சால்வ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் பாதி சால்வ் பண்ணும்போது செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உன் பேர் வராமல் போறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிகாஸ் ஏன்னா வந்து தே கிவ் சம் மோர் மார்க்ஸ் ஃபார் த கார்னர் கேஸ். உள்ள இருக்க ஒரு 13 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னா அந்த லாஸ்ட் 12 and 13 டெஸ்ட் கேஸ்க்கு வந்து மார்க் அதிகமா இருக்கலாம். ஸோ அதனால வந்து ரேங்க் லிஸ்ட் அவங்க வந்து பார்க்கும்போது எக்ஸல்ல வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஹேக்கர் ரேங்க்ல ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டெஸ்ட் தே வில் ஜஸ்ட் ஃபிகர் அவுட் ஹூ கெட் த டாப் 40 or 50 from the total students ஒரு 110 members வந்து அட்டென்ட் பண்ணா அந்த 110 membersல யாரு டாப் 40 or 50 வர்றான்னு பாப்பா. அந்த டாப் 40 or 50 they just took for the second round. Some of them asked me first round clear பண்ணாம second round technical interview போக முடியுமான்னு கேட்டாங்க. So that's not possible. first round clear பண்ணா மட்டும்தான் so second round போக முடியும். So mostly try to solve a problem completely. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து கிளியர் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கறது சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்ன் வீடியோல வந்து ஐ வில் டெல் யூ ஹவு டு கிளியர் த செகண்ட் ரவுண்ட், தட் இஸ் டெக்னிக்கல் ரவுண்ட் 1. Most of the companies will conduct only one technical round for internship, but some of the companies, if they give a very high stipend, their filtering process is also complex. So they will conduct 2 or even 3 or 4 technical interviews for selecting the candidates. So அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது ஃபார் இன்டர்ன்ஷிப் அலோன், நான் இந்த பிளேஸ்மெண்ட் பத்தி எதுவும் சொல்ல, இன்டர்ன்ஷிப் அலோன் எப்படி வந்து கிளியர் பண்றது அப்படிங்கறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஐ வில் அப்லோட் சம் அதர் வீடியோஸ் ரிலேட்டட் டு பேசிக் ப்ரோக்ராமிங் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் வீடியோஸ் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கரண்ட் தேர்ட் இயர்ஸ் in the next upcoming weeks. So thank you for watching. Have a good day and be safe at your home in this pandemic situation, and also use this lockdown period for your intern and placement preparation. Have a nice day.